திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 602, அதிகாரம் மடியின்மை. துருக்கி நாட்டு அரசர் ஒரு நாள் வேட்டைக்கு சென்றார். அன்று இரவு வழியில் ஒரு நெசவாளியின் வீட்டில் தங்கினார். நெசவாளிக்கு அங்கு தங்கியிருப்பது அரசர் என்பது தெரியாது. யாரோ ஒரு வேட்டைக்காரன் என நினைத்து தங்க இடம் கொடுத்தார். அரசர் காலையில் கண் விழித்த போது நெசவாளி நெசவு செய்து கொண்டிருந்தார். அவரது இடது கையில் ஒரு கயிறு கட்டப்பட்டிருந்தது. அரசர் நெசவாளியை பார்த்து, இந்த கயிறு எதற்காக உங்கள் கையில் கட்டியிருக்கிறீர்கள் என்று கேட்டார். தொட்டிலில் உள்ள குழந்தை அழுதால் இந்த கயிற்றினால் தொட்டிலை ஆட்டுவேன் என்றார். அவர் அருகில் ஒரு நீண்ட குச்சி இருந்தது. இந்த குச்சி எதற்கு என கேட்டார் அரசர். வெளியே என் மனைவி தானியங்களை வெயிலில் காய போட்டிருக்கிறாள். இந்த குச்சியின் மறுமுனையில் கருப்பு கொடியை கட்டியிருக்கிறேன். இதை அசைத்தால் பறவைகள் அருகில் வராது என்றார். நெசவாளி தனது இடுப்பில் ஒரு மணியை கட்டியிருந்தார். இந்த மணியை எதற்கு என கேட்டதும், வீட்டில் ஒரு எலி இருக்கிறது, அதன் தொல்லையை சமாளிக்க இந்த மணியை ஒலித்தால் அது ஓடிவிடும் என்று பதில் சொன்னார். அவரது வீட்டின் ஜன்னலுக்கு வெளியே 4-5 சிறார்களின் முகம் தெரிந்தது. அவர்கள் அங்கு என்ன செய்கிறார்கள் என்று கேட்டார் அரசர். நெசவு செய்யும் போது வாய் சும்மாதானே இருக்கிறது, அதனால் அவர்களுக்கு எனக்கு தெரிந்த பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறேன். அவர்கள் வெளியே இருந்து கேட்டுக்கொள்வார்கள் என்றார். அவர்கள் உள்ளே வந்து கற்கலாமே என்றார் அரசர். அதற்கு நெசவாளி, அவர்கள் காதுதான் நான் நடத்தும் பாடங்களை கேட்கப் போகிறது. ஆகவே அவர்கள் என் வீட்டுக்கு முன்னால் உள்ள மண்ணை குழைத்து தரும்படி செய்திருக்கிறேன். என்னிடம் பாடம் கேட்டுக்கொண்டே அவர்கள் காலால் சேற்றை குழைத்துக் கொண்டிருப்பார்கள் என்றார். ஒரே நேரத்தில் இவ்வளவு காரியங்களை ஒருவர் செய்ய முடியுமா என அரசருக்கு வியப்பு தாங்க முடியவில்லை. நெசவாளி சொன்னார், இது மட்டுமல்ல, என் மனைவி கிரேக்கத்து பெண். ஒவ்வொரு நாளும் 10 கிரேக்க சொற்களை சிலேட்டில் எழுதி வைத்து போகிறாள். வேலை செய்து கொண்டே அதையும் நான் கற்று வருகிறேன் என்றார். தனது குடும்பம் மேன்மேலும் உயர வேண்டும் என விரும்புகிறவர் தனது சோம்பலை நீக்கி தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். சோம்பலை ஒழிப்பது முயற்சி, குடும்பத்தை உயர்த்துவது விடாமுயற்சி.